ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் அருள் உண்டாவதாக. கடந்த ஒரு வாரமா யூடியூப திறந்தாலும் சரி, எந்த சேனல்ல பார்த்தாலும் நீதித்துறையை பத்தி தான் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதித்துறையை பத்தி தான் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த நீதியை பத்தி மக்களுடைய பார்வை, இறைவனுடைய பார்வை ரெண்டா பிரிக்கிறோம். நீதியை பத்தி மக்களுடைய பார்வை, இறைவனுடைய பார்வை. அப்போ மக்கள் நீதித்துறையை தான் நம்ப வேண்டியதாக்குது, நம்பணும். அப்ப அந்த நம்பிக்கைக்குரிய வேலையை நீதித்துறை ஒருபோதும் பாழ்படுத்தக்கூடாது. அப்படி பாழ்படுத்திட்டாங்கன்னாக்கா மக்கள் அவநம்பிக்கை கொண்டுருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் போது, இந்த யூடியூப்ல திறந்து பார்க்கும் போது நமக்கே ஒரு அச்சம் உண்டாகுது. நீதித்துறை இப்படி விலகினமா இருக்குது, நீதித்துறை இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிலைமைகள்லாம் தெரிய வருது. அதனை ரிட்டையர் ஆன ஜட்ஜிங்க, முக்கியஸ்தர்கள், அவங்க எல்லாரும் வழக்கறிஞர்களுக்காக வாதாடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே அப்படி போயிடுச்சு. நீதித்துறை இப்ப ஒரு கொஸ்டின் மார்க்ல போற மாதிரி இருக்குது. இப்ப அதை பத்தி பார்க்கும்போது மனிதனுடைய பார்வை, இறைவனுடைய பார்வை. இப்ப இறைவனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா நீதி எப்படி இருக்கணும், நீதிபதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இறைவன் சொல்றான். அதை பாத்தீங்கன்னா அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 8வது வசனம், 5வது மாயிதா 5வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல சொல்றான், நீதிபதிகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அறிவுரை. நீதிபதினா பஞ்சாயத்து தலைவர் முதற்கொண்டு யாரு தலைவரா இருக்காங்களோ அந்த தலைவர் நீதியை நிலைநாட்டணும். அந்த நீதியா நிலைநாட்டக்கூடியவருக்கு இறைவன் சொல்ற உபதேசம். அந்த உபதேசம் எப்படி இருக்கு பாருங்க. அது உபதேசம் மட்டும் இல்ல, வாணி. அதாவது இந்த வாணி அகில உலக மக்களுக்கும் சொல்றதுதான். இது ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்களு, குறிப்பிட்ட மக்களுங்கிறதுலாம் சொல்ல. இல்ல திக்ருல் ஆலமீன், அகில உலகத்துக்கும் இது ஒரு நற்செய்தி, இது உபதேசம். இதை விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். 18வது அத்தியாயம் 29வது வசனத்துல சொல்றான் இறைவன். அப்ப நீங்க வணங்குற கடவுள், நீங்க வணங்குற கர்த்தர், நீங்க ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் எப்படி உங்களுக்கு இறைவன் சொல்கிறான் என்பதை 5வது அத்தியாயம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த நீதிபதிகளுக்கு, அந்த நீதித்துறையில உள்ளவங்களுக்கு சொல்றான், அவர்கள் உங்கள் முன்பு நிற்கிறார்கள், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க நீதியை எதிர்பார்க்கிற அந்த மக்கள் உங்களுக்கு பகைமை கொண்டவரா இருந்தாலும், பகைமை சமுதாயத்தை கொண்டவரா இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நீங்கள் வன்மம் கொண்டவரால் இருந்தாலும் சரி, வெறுப்பு கொண்டவரால் இருந்தாலும் சரி, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். இதையெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. அவங்க பகைமை சமுதாயமா இருக்கலாம், அதை ஓரம் கட்டிட்டு நீதியை நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் உங்களுடைய இறைவன் உங்களை சூழ்ந்து அறிந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கிறான். அப்ப உங்களுடைய ஆசா பாசம் குரோதம் எண்ணத்தை நான் விட்டுட்டு ஓப்பன் ஹார்ட் நீதிபதியா அமருங்க, நீதியை நிலைநாட்டக்கூடியவரா இருங்க என்று சொல்றான். அப்படி அந்த நீதியில நீங்க தவறி விட்டீங்கன்னா உங்களுடைய கேஸ் கண்டராகணுங்கிறான். இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க உங்கள்ட்ட நீதிய. அந்த நீதி சரிந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதிர்பார்க்குங்கள், உங்களுடைய கேஸ் கந்தராகிவிடுங்கிறான் இறைவன். எப்படி சொல்ல பாருங்க. அப்ப அடுத்த வசனத்தை பாருங்க, 4வது அத்தியாயம் 135வது வசனம், 4வது அத்தியாயம் 135வது வசனத்தை சொன்னா, நீதியை நிலைநாட்டுங்கள், நீங்கள் நீதியை எல்லாருக்கும் டோட்டலா சொல்லலாம், நீதியை நிலைநாட்டுங்கள். அந்த நீதியை நிலைநாட்டும் போது அவர்கள் எதிர்வுள்ளவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நீதி அவர்களுக்கு பாதகமாக செல்லும் என்ற நேரம் தெரிந்தால் கூட அந்த நேரத்தில் நீங்க நீதியை நிலைநாட்டுங்கள், நீதி தவறாதீங்க, நீதியை நிலைநாட்டுங்கள் இறைவன் உங்களுக்கு கண்டிஷன் பண்றான். யாரெல்லாம் நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு சொல்லுகின்ற உபதேசம் என்னன்னா, நீதியை நிலைநாட்டுங்கள். உங்களுக்கு முன் உள்ளவர்கள், அதாவது உனக்கு முன்னாடி நிக்கிறான் பாரு, அவர் உன்னுடைய பெற்றோரா இருக்கலாம், உன்னுடைய உறவினரா இருக்கலாம், உன்னுடைய நண்பரா இருக்கலாம், உன்னை சார்ந்தவன், உன் கட்சிக்காரன் கூட இருக்கலாம், உன்னை சார்ந்தவன் இருக்கலாம். ஆனா நீ நீதி நிலைநாட்டு, நீதியிலிருந்து பிறகு பசிடாது அப்படிங்கிறான். அடுத்தது இல்லாம இன்னும் சொல்றான், நீ இந்த நீதியிலிருந்து பசி விட்டால் அவனுக்கு தீர்ப்பை தவறான முறையில தெரிந்தே நீ கொடுத்து விட்டா உங்களுடைய கேசு கந்தரா இருக்குங்கிறான் இறைவனுடைய பார்வையில.
இங்க இல்ல, இறைவனோட பார்வை சொல்ல, யாரு நீதியை தெரிந்தும் தவறாக சொல்கிறார்களோ, அந்த நீதியை சொல்கிறார்கள், அவருடைய கேஸ் கந்தர் அவங்க. அது பின்னால வரும், எப்படி வருங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கந்தருங்கிறதுக்கு இறைவன் சொல்ற இன்னொரு உதாரணம்னா, காலையில ஒரு பெண்மணி எந்திருப்பான், அவ இறைவனை பக்தி கொண்டவ தான். அந்த இறைவனை பக்தி கொண்ட அந்த பெண் ஒரு துணியை ஊசியை வச்சு ஒரு சட்டை ஒண்ணு தப்பா. அப்ப நூலு ஊசி அவளுடைய முயற்சி கொண்டு அந்த சட்டையை தப்பா காலையிலிருந்து. அது இரவு சூரியன் மறைவதற்கு முன்பு அவளே அதை கிழிச்சு தள்ளுவா. அது சட்டையா கிழிச்சு பீஸ் பீஸா இருப்பான்னு இறைவன் சொல்றான். அதே மாதிரி உதாரணத்தை நம்ம கொடுக்குறான். இதே உதாரணத்தை நமக்கு கொடுக்கலாம். நேர்மையா இரு, நேர்மையில இருந்து வழிவிடாதே அப்படிங்கிறான். அவன் உன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, உன்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி, உனக்கு தெரிந்த நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்ப நீதியை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் 4வது அத்தியாயம் 135வது வசனத்துல சொல்றான். அடுத்தது பாருங்க, 41வது. அதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இப்ப கேஸ் கந்தரத்துல பாத்தீங்களா, அது சொல்ற பாருங்க. நீ நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துல நிக்கிற, அதுல நீ தவறிட்ட. நீ தவறின பிறகு நீ ஒரு குற்றவாளி என்பது உன் மனசுக்கு தெரியும். சிலர் சொல்ல பாருங்க, நீ குற்றவாளி என்பது உன் மனதுக்கு தெரியும். நீ தீர்ப்பு கொடுத்து தவறு என்று உனக்கு தெரியும். இதாவது தவறுங்கிற தீர்ப்புக்கு தான் நான் சொல்றேன். அதாவது சில சமயத்துல சரியா வாதாடுவாங்க, பொய் உண்மை மாதிரி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உள்ளதுக்கு நான் சொல்ல, நல்லா தெரியும் நாம கொடுக்கிற தீர்ப்பு விரோதம், அவன் நமக்கு விரோதி, ஆகவே அவனுக்கு நல்ல தீர்ப்பு வழங்க கூடாது. நாம நீதிபதியா இருக்கிறத அதை நாம நமக்கு சாதகமா ஆக்கணும். நீதிபதி நீ சொல்றான் பாருங்க, அவனுக்கு இறைவன் சொல்றான், நீ உனக்கு இறப்பு உண்டு, உனக்கு சாவு உண்டு, உனக்கு இறப்பு உண்டு. நீ இறந்த பின் மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டு. அது சொல்றான் பாருங்க, நீ இறந்த பின்பு உனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டு. 41வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்றான். அப்போ உன்னுடைய நீதி ஸ்தானத்துல உட்கார்ந்து நீ எதிரில் உள்ளவனுடைய சாட்சியத்தை பார்த்த, அந்த சாட்சியங்களை எல்லாம் வைத்து அவன் எதிரில் உள்ள குற்றவாளி என்னை சார்ந்தவன், என் குடும்பத்தன், என் கட்சியை சார்ந்தவன், என்னை சார்ந்தவன் நினைத்து இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் அவன் பக்கம் திருப்பி அவனை விடுதலை செய்தால் அப்ப நீ குற்றம் இழைக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்ச. அப்படி நினைக்கிற நீதிமான்களை பத்தி இறைவன் சொல்றான், நீதியை நீ தடுவற்றாத, நீதியை நிலைநாட்டு. அப்ப நீ நிலைநாட்ட தவறி விட்டால் உன்னுடைய மனசாட்சி உனக்கு குத்தம். அது எப்படி குத்தம்னா, மறுமையில இறைவன் பக்கம் நீ வந்துதான், ஜட்ஜ்மெண்ட்ல வந்தானா, அப்ப உனக்கு எதிர சாட்சிகள் திரும்பும். இங்க சாட்சிகளை நீ வேற மாதிரி உல்டா பண்ண. ஆனா இறைவன் சொல்றான், அவனுடைய நீதிமன்றத்துல, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அவனுக்கு சாட்சியம் அளிக்கும். அந்த சாட்சியம் வேறனாக்கா உற்றார் உறவினர்கள்லாம் வரமாட்டாங்க, வேதங்கள் வராது, வேத தூதர்கள் வராது. அப்ப இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல எது உனக்கு சாட்சியம் சொன்னா, உன் கண்ணு சாட்சியம் சொல்லும், உன் காது சாட்சியம் சொல்லும், உன் நாக்கு சாட்சியம் சொல்லும், உன் கை சாட்சியம் சொல்லும், உன் கால் சாட்சியம் சொல்லும், உன் தோல் சாட்சியம் சொல்லும். 41வது அத்தியாயம் 22வது வசனம் சொல்றான். சாட்சி எங்க எடுக்கலாம் பாருங்க. 3வது மனுஷன் 3rd பர்சன் எடுக்கல, பட் உலகத்துல நீ 3rd பர்சன் எடுக்கிற. இங்க மறுமையில டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இறைவன் சொல்றா, உன்னுடைய உறுப்புகளை உனக்கு சாட்சி சொல்லும், உனக்கு எதிராக சொல்லும். அப்ப இந்த மனிதன் கேட்பான், நான் நீதிபதியாக இருந்தேனே, என்னுடைய தோடு, என்னுடைய கண்ணை, என்னுடைய காதை, என்னுடைய நாக்கை எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லியிருக்கிற போது அந்த சாட்சியங்கள் சொல்லும், உன்னை படைத்த இறைவன் தான் என்னையும் படைத்து என்னை என்னை சாட்சி சொல்ல ஏவினான். ஆகவே அந்த ஏவுதலை ஏற்று நான் சாட்சி சொல்கிறோம். அப்ப நமக்கு எதிராக நமக்கு யார் சாட்சி சொல்லுவா? நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லுங்கிறத இறைவன் சொல்லுவான். அப்போ உன்னால தப்ப முடியாது, உன் கேசு கந்தன் தான். அப்போ உனக்கு வாதாடக்கூடிய யாரு? இங்க பெரிய வக்கீல் இருப்பான், சீனியர் கவுன்சில்பாங்க, பெரிய பெரிய ஆள் தான் வாதாடுவாங்க. அங்க வாதாடத்துக்கு உனக்கு ஆள் இல்லை. அது வாதாடத்துக்கு ஆள் இல்லை என்பது தெளிவா சொல்றான். உன்னுடைய வேதம் உனக்கு வாதாடாது,
அந்த வேதத்தை சொன்ன உன்னுடைய இறை தூதர்கள் உனக்கு வாதாட மாட்டார்கள். நீ யாரையெல்லாம் உற்ற நண்பர்களாவோ ரொம்ப விசுவாசிகளோ அவர்கள் உனக்கு வாதாட மாட்டார்கள். உன்னுடைய ஞானிகள் யாரையெல்லாம் நீ மார்க்க தீர்க்க தரிசி ஆக்கி கொண்டார்களோ அந்த தீர்க்க தரிசிகளும் உனக்கு வாதாட மாட்டார்கள். அப்போ உனக்கு வாதாடுற யாரு? உன்னுடைய கையை காலு இதான் சாட்சியம் இருக்கும். அப்ப இந்த சாட்சியத்தை வைத்துதான் உன்னுடைய ரெக்கார்டு உனக்கு துன்பம். அதை நீயே படிச்சு பார்ப்ப, நீயே உன் குற்றத்தை உணர்வ, அந்த குற்றத்துக்குள்ள தண்டனை உனக்கு தெரியும். இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்லும் போது சாட்சியத்தை பார்த்து சொல்ற, என்ன சொல்ற? இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனைன்னு சொல்ற. யாருக்கு சொல்ற? அந்த குற்றவாளிக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி காட்டணும். இந்த குற்றம் நீ செஞ்சிய, இதுக்குள்ள தண்டனை தெரியுமான்னு சொல்லி காட்டணும். அப்ப அவங்க புரியணும் குற்றத்தை. அதே மாதிரிதான் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல உன் குற்றத்தை நீயே சொல்வ. அந்த நீயே சொல்ற அந்த குற்றத்தினுடைய தீர்மானமே இருக்கும். இறைவன் இந்த மாதிரி சொல்றான் பாருங்க. அப்ப இறைவனுடைய அழுத்தம், அந்த அச்சம் யாருக்கிட்ட இல்லையோ அவங்க இஷ்டப்படிதான் நடப்பாங்க. அதுக்குத்தான் மனசாட்சின்னு ஒருத்தவங்க இருக்கு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். நடக்கலைன்னா ஊரு போற நிலைமையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. அதுல கடைசியா பாருங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல பாருங்க, 2வது அத்தியாயம் 281வது வசனம். அல்பக்கரா 2வது அத்தியாயத்துல 281வது வசனத்துல சொல்றான், நீ உன்னை காத்துக்கொள். இறைவன் சொல்றான், நீ உன்னை தற்காத்துக்கொள். இங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றோமே, அதே மாதிரி அங்க மறுமையில உன்னை தற்காத்துக் கொள். ஏன்னு கேட்டா தற்காத்துக் கொள்ளுங்கள். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டில் நீங்கள் அல்லாவிடத்தில் திரும்பி வர வேண்டியது இருக்குது. உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மீண்டும் திரும்பி வரக்கூடியவர்கள், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவர்கள். மீண்டும் நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு உங்கள் இறைவன் முன் நீங்கள் யாரெல்லாம் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு கடவுளுக்கு முன்பு நீங்க வர்றீங்களே, அந்த இறைவன் முன் நீங்கள் மண்டியிட்டு நிற்க வேண்டிய நாளை நீங்கள் நினைந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் இறைவன். அப்ப இதுல இன்னும் ஒண்ணு பார்க்கும் போது ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தை இந்த இடத்துல, அது யாரா இருந்தாலும் சரி, மதம், ஜாதி, ஏனம், மொழி, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுதான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் சன்னிதானத்துல நீ வரப்போறங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ள அப்படின்னா. அப்பதான் சில நீதிபதிகள்லாம் அந்த தீர்ப்பு எழுதும் போது அது கடைசியில் அந்த பேனா இது பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய பாவங்களுக்கு எது. அப்ப அந்த இதையெல்லாம் நீ அச்சத்தில் வையுங்க. அப்ப இதுல பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நீங்கள் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள். நீங்கள் மக்களுக்கு, பொதுவா எல்லா மக்களுக்கும், நீங்கள் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள், அதுவே நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளும் நன்மையாகும். இப்படி பாருங்க, அழகான வார்த்தை. நீங்கள் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள், அதுவே நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளும் நன்மையாகும். இது ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க, இதெல்லாம் நீங்க மதம் கடந்து பார்க்கணும். இன்னும் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். இந்த நேர்மைங்கிற வார்த்தை இருக்குல்ல, நேர்மை நீதிக்குதான். இந்த நேர்மை என்பது நேர்மை தவறாம இருக்கணுங்கிறாங்களே, அந்த நேர்மை என்பது மிக அதிகமான பொக்கிஷம், அரிதான பொக்கிஷம். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை, அந்த அரிதான பொக்கிஷத்தை நீங்கள் யாரிடம் எதிர்பார்க்காதீர்கள். அதை கீழ்த்தரமான மனிதர்களும் எதிர்பார்க்காதீர்கள். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை கீழ்த்தரமான மனிதர்களும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஒரு வார்த்தை பாருங்க, டீப்பான வார்த்தை. இதெல்லாம் யாருக்கு சொன்னா? நீதிமான்களுக்கு தான். அப்ப நீதியை நாம நிலைநாட்டலாம். சின்ன சின்ன பாவங்கள் கூட ஒண்ணும் இல்லை. ஆனா பெரிய பாவங்கள் இருக்குல்ல, பல குடும்பத்தை அழிச்சிடும், பல சமுதாயத்தை அழிச்சிடும், பல மக்களை அழிச்சிடும். அதனால பெரிய பாவங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். இறைவன் சொல்ல, பெரிய பாவங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், சிறிய பாவங்கள் நீங்கள் செய்தாலும் அதற்கு நான் இதை பரிகாரமாக்கி உங்களை மன்னிக்கிறேன். அப்ப பெரிய பாவங்களுக்கு மிக கொடுமையான பாவங்கள், இவ்வளவு குடும்பம் நீங்க பாதிச்சு உங்க தீர்ப்பாட நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, தெய்வம் என்றுதான் கொள்ளும். அது நீ எந்த பொஸ்ட்ல இருந்தாலும் சரி. ஒண்ணு. ரெண்டாவது இப்போ இறைவனுடைய இன்னும் ஒரு தன்மை, அது என்னன்னாக்கா, இறைவனுடைய வேதம்
அதுக்கு ஒரு மனிதன் ஒரு வேதத்தை உருவாக்கிக்கிறான். அதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வேதம் உண்டு. அது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும். இந்த வேதப்படித்தான் நீ நடக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்துல, ஜாதியில, இனத்துல, நிறத்துல இருந்தாலும் தன்னுடைய போஸ்டுக்கு வந்து அந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டானா அவன் எதை பத்தி நடக்கணும்னா அவனுடைய மார்க்கும் அவனுடைய மதத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது உன் பக்கம் வச்சுக்க. ஆனா மனிதனால் ஏற்பட்டப்பட்ட சாசனம், அரசியல் சாசனம் இதான் எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல. அந்த எல்லாத்துக்கும் மேல அரசியல் சாசனப்படிதான் நீ பதவி இருக்கிற. அந்த அரசியல் சாசனப்படிதான் உன்னுடைய தீர்ப்புகள், உன்னுடைய நிலைமைகள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரிதான் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை ஆக்கி கொள்ளணும். இல்லைன்னாக்கா நாம வந்து அரசியல் சாசனத்துக்கு துரோகம் இழைத்தவர்கள், துரோகிகள் அர்த்தம். அப்ப அரசியல் சாசனப்படி நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப அந்த அரசியல் சாசனத்தை விட்டு நம்முடைய வழிகளை, கோணலான வழிகளை கோணலாக கொண்டு போகாம அந்த அரசியல் சாசனம் நேரான வழியில நாம போனோம்னா நம்ம அரசாங்கம் காப்பாத்தி கொள்ளும். இதுல முக்கியமா ஒண்ணு அதுல பாருங்க, அரசியல் சாசனத்துல சில பேர் வந்து அரசியல் அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த அரசியல் சாசனம் சொல்வது தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. அவர் யாருன்னா அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கத்தை நடத்துவர்கள், அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே தி சர்வெண்ட் ஆஃப் தி பீப்புள். நீ வந்து மக்களுடைய சேவன், நீ மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்குது. படிச்சு நடிக்குது. யூ ஆர் த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள். நீ எந்த அந்தஸ்துல இருந்தாலும் சரி, நீ எந்த இதுல உட்கார்ந்தாலும் சரி, யூ ஆர் த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள். நீ வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைக்காரன். அப்ப இதுல இன்னொரு சொல்லுது, நீ வந்து மக்கள்கிட்ட இருந்தா சம்பளம் வாங்குற, நீ அதிகாரத்துல இருந்து வாங்குற. இன்னைக்கு வந்து இந்த வியாதி எல்லாத்தையும் இருக்குது. கீழே உள்ள அதிகாரி என்ன சொன்னா, மேல உள்ள அதிகாரி நமக்கு ஆர்டர் போட்டான், அதை செஞ்சிரு, அவன் நமக்கு சம்பளம் கொடுறான், அவனுக்கு தான் நம்ம கட்டுப்படணுங்கிற அந்த வார்த்தையை வந்து சர்வசாதாரணம் இன்னைக்கு எல்லா அரசாங்க ஊழியர்களும் சொல்றாங்க. கீழே உள்ளவங்க சொல்றாங்க, நமக்கு சீஃப் யாரு, அவன் ஆர்டர் பண்ணான், அந்த ஆர்டர் செய்ய, அது நல்லதோ கெட்டதோ, சத்தியமோ அசத்தியமோ அப்படிங்கும் போது அப்ப நம்ம மனசாட்சி நம்மளை கொள்ற மாதிரி அவன் சொல்றான். அது கட்டுப்படவே கூடாது. நம்ம சீஃப் அதிகாரி சொன்னா கூட இது உண்மையா, இது செய்யக்கூடியதா நினைச்சாதான் நம்ம நீதியை நிலைநாட்ட முடியும். நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் மேல உள்ளவங்க மட்டும் இல்ல, கீழே உள்ளவங்களும் நீதியை நிலைநாட்டணும். அப்ப கீழே உள்ளவங்களை ரியலைஸ் பண்ணுறதுதான் இறைவன் சொல்றான். யூ ஆர் த பீப்புள் ஆஃப் அரசியல் சாசனம், யூ ஆர் த பீப்புள் ஆஃப் த சர்வெண்ட். மக்களுக்கு வந்து நீங்க சேவை செய்யறவங்க. அப்ப மக்களுக்கு சேவை செய்யறதுனால மக்கள்கிட்ட தான் உங்களோட சம்பளம் இருக்குது. அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு, மேல உள்ள அதிகாரி சம்பளம் கொடுக்குறாரு. ஒருபோதும் எல்லாரையும் அந்த எண்ணாண்ட எடுத்துருங்க. அப்ப சேவம் வந்து சரியா செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய தன்மானம், உங்களுடைய மானம் அனைத்துமே இந்த அரசியல் சாசனம் காப்பாற்றும். அப்படி இல்லைன்னா அரசியல் சாசனம் உங்களுக்கு கையை விட்டுடும். இதான் மெயின். ஆகவே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நாம எல்லாரும் வந்து ஒரு புத்தகத்தினுடைய வழியில தான் வாழ வேண்டியதா இருக்குது. அந்த புத்தகம் அரசியல் சாசனமா இருக்கலாம், இல்ல மறுமைக்குள்ள சாசனம் இறை சாசனமா இருக்கலாம். நீ எதை வேணாலும் புடிச்சுக்க, எதை வேணாலும் எடுத்துக்க. ஆனா துரோகம் மட்டும் இழைக்க கூடாது, இழைக்கக்கூடிய மக்களா நம்மளை நாம் ஆக்கிக் கொள்ள கூடாது என்று கூறி நிறைவு செய்ய. நன்றி, வசலாம்.